நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்ததற்காய் நான் நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளின் இறைவார்த்தை எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். வேதத்தை அறிந்தவர்களுக்கு எஸ்தர் புத்தகத்திலே என்ன காரியம் நடந்தது என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் நான் லேசாக கோடிட்டு காட்டுகிறேன். யூதர்கள் எல்லோரும் எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அகாஸ்வேரு ராஜாவினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யூதர்களை கொலை செய்வதற்கு நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் அதே நாளிலே யூதர்கள் தங்கள் எதிரிகளை கொலை செய்யலாம் என்கின்ற சட்டம் மாற்றி பிறப்பிக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியத்தை மாறுதல் பண்ணுகிற ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு எதிராக இருந்த சட்டத்தை அவர்களுக்கு ஆதரவாக தேவன் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், உங்களுடைய வாழ்வில் எவையெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். அந்த கவலையை கர்த்தரால் மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி இருக்கலாம். அந்த தோல்வியை வெற்றியாய் அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவுகள் இருக்கலாம். அந்த ஆசீர்வாத குறைவுகளை தேவனால் மாற்றி அமைக்க முடியும். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தையும் அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது மாறுதலாய் முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எஸ்தர் புத்தகத்திலே முதலாவது என்ன காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன என்று சொன்னால், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய கலக்கம். ஏனென்றால் யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனே தேசம் முழுவதும் ஒரு பயம், ஒரு கலக்கம் யூதர்களுக்குள்ளே உண்டாயிற்று. எனவே தான் அங்கே சொல்லப்படுகிறது, சூசான் நகரம் கலங்கிற்று. ஏனென்றால் அங்கே அநேக யூதர்கள் இருந்தார்கள். தேசமே கலங்கிற்று. ஆனால் என்ன மாறுதலாய் முடிந்திருக்கிறது பாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாருங்கள், கலக்கம் களிப்பாக மாறிற்று. இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். தேவனால் மட்டும்தான் இந்த கலக்கத்தை களிப்பாக மாற்ற முடியும். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய கலக்கத்தை களிப்பாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே முதலாவது இங்கே கலக்கம் களிப்பாய் மாறிற்று. இரண்டாவது என்ன மாறுதல் இங்கே உண்டானது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் எஸ்தர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, மொர்தெக்காய்
தன்னுடைய வஸ்திரத்தை அவன் என்ன செய்கிறான்? கிழித்து கொண்டு, ரட்டுடுத்தி கொண்டு, அலறி கொண்டு அவன் போனான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சட்டத்தை அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுடைய வஸ்திரத்தை அவன் கிழித்து கொண்டான், அதை அழுக்காக்கி கொண்டான், ரட்டுடுத்தி கொண்டான். ஒரு மிகப்பெரிய வேதனையோடு அவன் அங்கே காணப்படுகிறான். அதே மொர்தெகாயை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அவனுக்கு ராஜாவின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ராஜ வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்பட்டு அவன் என்ன செய்யப்படுகிறான்? கனப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்பொழுது மொர்தெகாய் இள நீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே கந்தை, இங்கே அவனுக்கு ராஜ வஸ்திரம், அங்கே சாக்கு உடை, இங்கே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சாக்கு வஸ்திரம் ராஜ வஸ்திரமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அங்கே சாக்கு வஸ்திரம் அவனுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே ஏன் என்று சொல்லி துக்கத்தோடு காணப்படலாம். ஆனால் ராஜ வஸ்திரம் உடுத்தி உங்களை கனப்படுத்துவது போல தேவன் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்துவார். எனவே இங்கே என்ன மாறுதல் உண்டானது? சாக்கு உடை ராஜ வஸ்திரமாக மாறினது. மூன்றாவது இங்கே என்ன மாறுதல் உண்டானது என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். அங்கே எஸ்தர் சொல்லுகிறாள், நானும் என் ஜனங்களும் அடிமைகளாக விற்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அடிமை வாழ்க்கை, ஒரு அடிமை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடிமைக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, அடிமைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் இந்த அடிமை வாழ்வு இவர்களுக்கு இங்கே அதிகாரமுள்ள வாழ்வாக மாறினது. 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, யூதருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களை பிடித்தபடியினாலே அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் யூதருக்கு பயந்து அங்கே யூத மார்க்கத்திலே வந்து சேர்கிறார்கள். ஏனென்றால் யூதருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, இங்கே யூதர்களுடைய அடிமை வாழ்வு இப்பொழுது அதிகாரமுடையதாய் மாறிற்று. எனவே உங்களுடைய வாழ்விலும் தேவன் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடியும் என்பதில்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே கலக்கம் களிப்பாய் மாறினது, சாக்கு உடை ராஜ வஸ்திரமாக மாறினது, அடிமை வாழ்வு அதிகாரமுடைய வாழ்வாக மாறினது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.